ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்மொழி விலாக்ஸ். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலான்னு ஒரு கன்ஃபியூஸ் இருந்துச்சுங்க. சாம்பார் இட்லி செய்யலான்னு சொன்னாங்க 2 பொண்ணுங்களும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க பார்க்கலாம். பாசிப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டுமே சமானமாக எடுத்துகிட்டு அதில் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, பூண்டு இதை மட்டும் போட்டு நல்லா குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 அல்லது 3 வரமிளகாய் இது 3ஐயும் போட்டு நல்லா வறுத்தாச்சுங்க. வறுத்து சூடானதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைனாக அரைச்சிடலாம். மல்லி சீக்கிரம் அரைப்படாது. இன்னும் கொஞ்சம் நம்ம அதில் தக்காளி 4-5 பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா அடித்தோம் அப்படின்னா நல்லா அரைஞ்சிருங்க. இதை எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க. நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்குற அளவுக்கு வரணும். அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதோடு கலந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சாம்பார் எவ்வளோ தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு வச்சு அந்த தண்ணி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த ஒரு கொதி வரட்டும். புளி ஒரு லெமன் சைஸில் எடுத்து அதை ஊற வச்சு அதனுடைய சாறு எடுத்து வச்சுட்டு இப்போ பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு புளிக்கரைசலை கொஞ்சமான அளவு அதில் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் ஒன்று சேர மசாலாலாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும். இந்த சமயத்தில் ஒரு சின்ன அளவு தேங்காய் துண்டு எடுத்து அதை அரைச்சி சாம்பாரோடு கலந்துக்கலாம். இது ஃபைனல் டச்சாக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் சாம்பாரை கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நீங்கள் சாம்பாருக்கு மினி இட்லி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நார்மலாக இட்லி செஞ்சாலும் பெரிய இட்லியாக செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இட்லி பொடி தூவி விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.